நீ நீதான் இவங்கள ஜாமீன்ல எடுத்துட்டு வந்தியா? ஆமா சித்தி. என்னால எப்படி என் வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு அவங்க எல்லாமே இந்த வீட்டுல வாழ முடியும்? டேய் என்னடா யாருமே நம்மள ஜாமீன் இனியா எடுக்க சைன் வரல? வாங்காம வச்சிருக்க? ஏய் உடனே எல்லாம் நடக்காது. அப்பதான் சொல்லியிருக்காருல, நம்ம 2 பேர் செஞ்ச தப்புக்கு ஜெயிலே கிடக்கட்டும் இருக்காப்ல. போருடா அப்படிதான் சொல்லுவாரு. அவங்களுக்குள்ளேயே பேசி அத்தை ஒரு சென்டிமெண்ட் சீன் கிரியேட் பண்ணி அவங்களே வந்து ஜாமீன் எடுப்பாங்க. உனக்கு இதெல்லாம் புதுசு இல்ல, அப்படிதான் இருக்கும். போக போக பழகிடும். என்னமோ பல வருஷம் ஜெயில இருந்த மாதிரி பேசுறியே. பின்ன இந்த லாக்அப்லயும் ஜெயிலையும் எத்தனை நாள் போக வர இருந்திருக்கேன். இப்பதான்டா கேஸே முடிஞ்சது. ஐயோ மறந்துட்டேன். டேய் மச்சான், இவ எதுக்குடா இப்ப இங்க வந்தா? இன்ஸ்பெக்டர் ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா, என்னம்மா? என் புருஷனை வெளியே விடுங்க. வெளியில விடவா? மா, அவன் உன் கழுத்துல தாலியை கட்டிட்டு இன்னொரு பொண்ணு கழுத்துலயும் தாலியை கட்டியிருக்கான். நியாயமா நீ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். இவனெல்லாம் அப்படிலாம் விடக்கூடாதுமா, இல்லைன்னா உன் வாழ்க்கை வீணா போயிடும். புருஷன் மேல இருக்கிற பாசத்துல தப்பு பண்ணாத. கிளம்பு கிளம்பு. இல்லைங்க, நீங்க அவங்கள வெளியே விடுங்க. இது எங்க குடும்ப பிரச்சனை. நாங்க எங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கிறோம். மா, சொன்னா புரியாதா உனக்கு? சார் என்ன ஆனாலும் சரி என்ன நீங்க ஜெயிலே போடுங்க. இவ சொல்லிலாம் ஒன்னும் எனக்கு வெளில போக வேண்டிய அவசியமே கிடையாது. மச்சான், ஏன் மச்சான் இப்படி பேசுறீங்க? நீங்க உள்ள இருக்கிறேன்னு சொல்லலாம். எனக்கு என் வாழ்க்கை முக்கியம். நான் அப்படியெல்லாம் போக மாட்டேன். என் புருஷனுக்கு ஒண்ணுனா கேட்டுட்டு வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஐயா, நீங்க எங்க கை நாட்டு வைக்கணும்னு சொல்லுங்க, நான் கை நாட்டு வைக்கிறேன். இவங்களை இப்பவே வெளியில விடுங்க. இல்லம்மா, அவர் மேல கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஐயா, என்னையா கம்ப்ளைண்ட்? அவங்க தாலி கட்டின பொண்டாட்டி நான். எனக்கு தானே இது பிரச்சனை. நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தனா? நான் அவங்கள அரெஸ்ட் பண்ண சொன்னனா? யாரோ ஒருத்தவங்க அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க கேஸ் எடுத்து என் புருஷனை உள்ள தள்ளுவீங்களா? நீங்க இப்ப அவங்கள வெளிய அனுப்பணும். ஐயா, இப்ப நீங்க அவங்கள வெளிய அனுப்பலனா நான் ரோட்ல போய் உட்கார்ந்து பிரச்சனை பண்ணுவேன். இருமா. யோ சார், அந்த ரிஜிஸ்டர் எடுத்துட்டு வாயா. சரிங்க சார். இதுல கையெழுத்து போட்டு உன் புருஷனை கூட்டிட்டு போ. ஆனா உன்ன மாதிரிலாம் ஒரு பொண்ணு நான் பார்த்தது இல்லம்மா. இன்னைக்கு வேணா நீ அவனை வெளியில கூட்டிட்டு போலாம். நாளைக்கு அவனால ஏதாவது பிரச்சனை வரும். இதே போலீஸ் ஸ்டேஷன்ல நீ வந்து நிப்ப. அப்ப நான் பேசிக்கிறேன். இப்ப கையெழுத்த போட்டு அவனை கூட்டிட்டு போ. எங்கய்யா? இந்த இடத்துல கை என்னது? இவ ஜாமீன் எடுத்துனா வெளியே போக வேண்டிய அவசியம் ஒண்ணும் கிடையாது. இதுக்கு மேல விட்டா என் வாழ்க்கையை சேர்த்து எடுத்துருவான். யோ, என்ன விளையாடுறீங்களா? இனிமே நீ ஏன் நினைச்சாலும் இந்த ஸ்டேஷன்ல இருக்க முடியாது. கிளம்புகையா. ஆமா சார், சாரி. அவனை கூட்டு போயா. டேய் என்னடா? சும்மாறா. மா, கையெழுத்து போடுமா. டேய் டேய், இவ போய் இதுக்குடா இதெல்லாம்? புரியாம வாடா. டேய் நாம எப்படியாவது வெளியே போகணும். அது யார் மூலியமா போனா என்ன? வா. டேய் வாடா வாடா. தேங்க்யூ சார். ஐயா, ரொம்ப தேங்க்ஸ். தப்பா எடுத்துக்காதீங்க, கத்திப்புட்டேன். ம். விஜய், விஜய், உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. உன் நிலைமையில இருக்கிற எந்த பொண்ணும் இப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டா. ஆனா ஆனா நீ செஞ்சிருக்க. ரொம்ப நன்றி விஜய். இதை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். ஏமா, அவன் தப்பு பண்ணிட்டான்னு தான் அவன் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு நான் சொன்னேன். நீ இப்ப அவனை வெளியில கூட்டு வந்துட்டியம்மா. இப்ப நான் என்னம்மா பண்றது? உன் வாழ்க்கைக்கு நாங்க என்னம்மா முடிவெடுக்கிறது? என்னை கேட்டுட்டே நீங்க முடிவெடுப்பீங்களா மாமா? அவங்க என் கழுத்துல தாலியை கட்டிவிட்டு இப்ப பிருந்தாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க மாமா. நாங்க 2 பேரும் எப்படி ஒரே வீட்டுல வாழ முடியும்? அவ கழுத்துல இருக்கிற தாலிக்கு எந்த அர்த்தமும் இல்ல மாமா. தயவு செஞ்சு அதை கலட்டிட்டு அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போக சொல்லுங்க மாமா. டேய் யார தாலியை கழட்ட சொல்ற? தப்பு உன் மேல இருக்கு. நீ வேணா தாலியை கழட்டி வச்சுட்டு போடி. டேய் அப்பா அப்பா அப்பா, அப்பா கொஞ்சம் பொறுமையா இருப்பா. டேய், எல்லா தப்புக்கும் நீதாண்டா காரணம். வீட்டுல இருந்தவனை கூட்டு போய் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வச்சு அவனை கூட்டு வந்திருக்கல. 2 பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டியா பாவி. வீராக்கா, கண்மணி அக்கா, உங்க எல்லாருக்கும் என் மேல வருத்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் கேக்குறேன்,
நீங்களே சொல்லுங்களேன். உங்க தங்கச்சி இந்த வீட்ல வாழணுமா? இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அவளுக்கு தேவையா? ஏங்கா அவ இப்படி பண்றா? மாமா, எனக்கும் பிருந்தா இங்க இருக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆனா இதுல என்ன முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியல மாமா. நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். இதுல என்ன வழிய காட்டுறது? 4 பேருக்கு தெரியறதுக்குள்ள கார்த்திக் கட்டின தாலிய கழட்டி போட்டுட்டு இவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். வீரா, நான் கோவில்ல சொன்னதுதான் எங்கேயும் சொல்ல போறேன். இது என் வாழ்க்கை. இந்த வாழ்க்கைய நான் பிருந்தா கூட மட்டும்தான் வாழ போறேன். அவ இங்க தான் இருக்க போறா. ஒருவேளை நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்கன்னா நானும் அவ கூட சேர்ந்து வெளியே போயிடுவேன். என் உயிரே போனாலும் இவ கூட சேர்ந்து நான் வாழ போறதே கிடையாது. டேய், நான் பிருந்தாவை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே முடியாது. அப்போ என் வாழ்க்கை எப்படி போனாலும் உங்களுக்கு பரவாயில்லையா? எப்படி மச்சான் இந்த மாதிரி உங்களுக்கு பேச மனசு வருது? அப்படி மனசு மாத்தி வச்சிருக்கா. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா எனக்கு நடந்த அநியாயத்துக்கு நியாயம் கேட்காம நான் அப்படியே போயிருப்பேனே. சித்தி பாருங்க சித்தி, அவங்க எப்படி எல்லாம் பேசுறாங்க. நான் இப்ப என்ன சித்தி பண்ணுவேன்? எங்க போவேன்? அம்மா, நான் அன்னைக்கு உங்க வீட்ல வந்து பேசினது தப்புதான். என் வாழ்க்கையை காப்பாத்திக்கணுங்கிற ஆதங்கத்துல தாமா அப்படி பேசுனேன். அதை எல்லாரும் தப்புன்னு சொன்னீங்க. இப்ப என்ன நடந்துச்சுன்னு பாத்தியலா? என் வாழ்க்கை அவ பறிச்சு பாலுன்னு பயந்துதான் அன்னைக்கு நான் சண்டையே போட்டேன். பாத்தியலா, நான் சண்டை போட்ட மாதிரி அவ அதை பறிச்சுக்கிட்டா. நான் இப்போ என்னமா செய்வேன்? என் வாழ்க்கைக்கு எல்லாரும் என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்லுங்க, ஏன் எல்லாரும் அமைதியா நிக்கிறீங்க? ஒரு வாழ்க்கையை அழிச்சுன்னு ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. அத்தை, தம்பி, என்னத்த நீங்க போய் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என் பொண்ணை விட்டுருங்க. அத்தை, இல்லத்த, நான் சொல்றத கேளுங்க அத்தை. ஏய், வாடி. அத்தை, வா. அத்தை, அம்மா நான் வர மாட்டேமா. நான் வர மாட்டேமா. அம்மா வேமா. அத்தை, ஏம்மா என்னம்மா பண்ற? இவளையெல்லாம் அடிச்சு கொண்டா கூட பரவாயில்லன்னு தோணுது. நீ என்ன நெஞ்சோடு தோண்டி உனக்கு? எந்த நம்பிக்கையில இந்த வீட்டுல வாழ போற நீ? உடம்பு 2 தடவை வாக்கப்படுறதுக்கு நான் உன்னை இப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தேன். அம்மா, மனசளவுல நான் தான் அவருக்கு மனைவி. இந்த வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை சந்திச்சு நான் வாழ்ந்துக்கிறேம்மா. இதுல தயவு செஞ்சு நீ தலையிடாதம்மா. பிருந்தா, என்னடி பேசுற? இது தலையிடாதவா? ஐயோ, பெத்த அம்மா பார்த்த வாழ்க்கையில தலையிடாதன்னு சொல்றியா? அம்மா 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 என்ன பேச்சு பேசுற பாரு. நான் உன் வாழ்க்கையில தலையிடக்கூடாதா? அம்மா எனக்கு வழி தெரியலடா. உன்னை கையெடுத்து கூப்பிடுறா. என்னப்பா இப்படி பண்றீங்க? என் மானத்தை வாங்காதடா. தயவு செஞ்சு விஜய் கூட வாழ பாருடா. இருந்தா இந்த வீட்டை விட்டு போக சொல்லுடா. உங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்க்கை வேடிக்கையா போச்சுல்ல? அவங்க முடிவுக்கு என் வாழ்க்கையை திருப்பலான்னு பாக்குறீங்கல்ல? நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டா இழப்பு எனக்கு தான். டேய், ஒரு பொய்யான குற்றச்சாட்டுக்கு நான் என் வாழ்க்கையை இழக்க மாட்டேன். ஐயோ, கார்த்தி. இப்ப சொல்றேன், விஜய் சொன்ன அத்தனையும் பொய். அவளுக்கும் எனக்கு எதுவுமே நடக்கல. அவ பொய் சொல்லி என்னை ஏமாத்திதான் என்ன இந்த கல்யாணத்தை பண்ணா. ஆனா நீங்க இதை யாரும் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சீக்கிரமே ஆதாரத்தோட நான் அதை நிரூபிச்சு அவளை என் வாழ்க்கையிலிருந்து வெளியே அனுப்புவேன்.
அதுக்கப்புறம் என் பிருந்தா கூட நான் நிம்மதியா வாழ்வேன். டேய், என்னடா பேசுற நீ? எந்த பொண்ணாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்துல அத்தனை பேரு முன்னாடி போய் சொல்லுவாளா? ஏன் கார்த்தி, இப்ப கூட நீ இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருந்தோ அவ தானே வந்து உன்னை ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்தா. அவ மேல போய் இப்படி ஒரு அபாண்டமான பொய்ய சொல்றியே, தப்புடா கார்த்தி. கார்த்தி, இவளடா போய் சொன்னா? இவளை பாடுறா, இவள உன்னை ஏமாத்துனா? சூதுவாது தெரியாம வெள்ளந்தியா இருக்காடா. நம்மளே கதின்னு நம்மள நம்பி நம்ம வீட்டுக்கு வந்தவ, இவள போய் இப்படி எல்லாம் சொல்லலாமாடா? கார்த்தி, நீங்க உங்களை நியாயப்படுத்துறதுக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கைய பகட கையை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப தப்பு கார்த்தி. வீரா, அவருக்கு யாரு கஷ்டப்பட்டா என்ன? அவரு மனசுல நினைச்சது இப்ப நடக்கணும். நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னே கங்கணம் கட்டிட்டு அலையறாங்க. ஷோ, ஆரம்பத்திலேயே இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னனே, கேட்டீங்களா யாராவது? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இது என் வாழ்க்கை, இத எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நான் சொன்னது பொய்ன்னு நிரூபிக்கிறத அவங்க சொன்னால, நிரூபிக்கட்டும், நிரூபிச்சு காட்டட்டும். மச்சான், நீங்க சொன்ன சவாலை நான் ஏத்துக்கிறேன். நான் சொன்னது பொய்ன்னு நீங்க நிரூபிச்சு காட்டுங்க. நான் இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையை விட்டு மொத்தமா வெளில போயிடுறேன். அது சீக்கிரமே நடக்கதான் போகுது. பார்க்கலாம் மச்சான், இந்த கிராமத்துக்காரியோட உண்மையா இல்ல அந்த பட்டணத்துக்காரியோட நம்பிக்கையான்னு. வலிமா, வலிமா, என் கூட நீங்க இவ்ளோ நாளா பழகி இருக்கீங்க. நான் தப்பா எதுவும் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு தெரியல வலிமா. நான் எப்படி வலிமா இப்படி ஒரு தப்பு செய்வேன்? சத்தியமா கார்த்தி பிருந்தா கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது வலிமா. ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தருக்கு நான் எப்படி என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைப்பேன்? அது என் தங்கச்சிக்கு நான் பண்ற துரோகம் வலிமா. நீ செஞ்ச தப்ப சரி பண்றதுக்கு என்ன வேணாலும் சொல்லுவேன். ஆனா அதெல்லாம் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. உனக்கு உன் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம். அவ ஆசைதான் பெருசு. அதனால கார்த்திக் கல்யாணமானவனா இருந்தாலும் பரவாயில்லன்னு அவளை கூட்டிட்டு போய் அவனுக்கு கட்டி வச்சுட்ட. விஜிக்குன்னு யாரும் இல்லதானே? அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு கார்த்திக் கூட உன் தங்கச்சியை வாழ வைக்கலான்னு நீ முடிவு பண்ணிட்ட. என்ன வலிமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்ன வேற எப்படி பேச சொல்ற? இதுக்கெல்லாம் வேற என்ன அர்த்தம்? ஒன்னா சேர்ந்து போவியா, அவன் தாலி கட்டுவானா, ஆனா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லுவியா? அது எப்படிமா ஏன் வீரா? நீ என்ன சொன்னாலும் ஆமா சரி சரின்னு இன்னும் நம்புறதுக்கு என்ன அந்த பழைய இளிச்சவாய வள்ளின்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் மாறிட்டேன்னு தோணுதா? நீ நிறைய மாறிட்டல்ல, அப்போ நானும் மாறிதானே ஆகணும். நீ உன் தங்கச்சிக்காக யோசிக்கிற, நானும் என் பிள்ளைங்களுக்காக யோசிச்சுதானே ஆகணும். ஆனா ஒண்ணு, விஜிக்கு யாரும் இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாது. நீ உன் மனசு போல கார்த்திக்கு உன் தங்கச்சியை கட்டி வச்சிட்டல, இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கா? அது அப்படியே இருக்கட்டும். ஆனா நானும் அண்ணனும் இருக்கிற வரைக்கும் விஜயை நாங்க எப்பவும் கைவிட்டுற மாட்டோம். இங்க பாரு, மேற்கொண்டு எனக்கு எதுவும் பேச விருப்பம் இல்லை. நீங்க இருந்து போலாம். வள்ளிமா, என்ன பேசிட்டு இருக்க நீ? அவதான் தெரியலங்கிறால, நம்ப மாட்டியா நீ? என்ன உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டா? ஐயோ, சப்போர்ட்லாம் இல்லத்த. அவளுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்ன நீ என்ன வேணா பண்ணு, 4 அடி கூட அடிச்சுக்க.
சம்மந்தமே இல்லாமல் அவன் மேலே கோவப்படுறதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. மாறா, உன்னை சின்ன வயசுல இருந்து நான் பாக்குறேன். யாரு என்ன தப்பு பண்ணாலும் அதை தூக்கி உன் தலையில போட்டுக்கிட்டு நான் தான் செஞ்சேன்னு சொல்றவன் தானே நீ? ஐயோ, இப்ப உன் பொண்டாட்டிக்காக வக்காலத்து வாங்கிட்டு அவ பண்ண தப்ப நீ பண்ணதா சொல்றியா? தேவையில்லாம அவளுக்காக பேசாத. நான் எதையும் நம்ப தயாரா இல்ல. என்ன இப்படிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? சை, நல்லாவே இல்லை. முன்னாடியெல்லாம் நாங்கள் வீராவை பற்றி தப்பா ஒரு வார்த்தை சொன்னாலும் உனக்கு சுருக்குன்னு கோவம் வந்துடும், எங்களை வந்து சத்தம் போடுவ. இப்போ என்னாச்சு உனக்கு? அதுக்கெல்லாம் தான் சேர்த்து கொடுத்தால உன் பொண்டாட்டி பெரிய பரிசா? அப்புறம் என்ன? போங்க இங்கிருந்து. வலிமா, ஏன் வலிமா இப்படி பேசுறீங்க? வீராக்கா, உங்களை தேடி யாரும் வந்திருக்காங்க. யார் வந்திருக்கா? தெரியலக்கா, உங்களை தான் பார்க்கணும்னு சொல்றாங்க. உன்னை அப்புறம் பேசிக்கிறேன். என்ன சித்தி, என்ன சொல்றாங்க? அவங்க தப்பே செய்யல, அவங்கள மீறி எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்றாங்களா? அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பிட்டீங்கன்னு வைங்க, உங்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவங்க நினைச்சது எல்லாத்தையும் சாதிச்சுப்பாங்க. விடு விஜி, வீட்டுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைங்க எல்லாம் வேண்டாம். நான் யாரையும் நம்பல, எதையும் நம்பல. வேலையை பார்க்கலாம். யாரு? மேடம், உங்கள் ஹஸ்பண்டு மாறனோட கேஸ் நடந்துட்டு இருந்தப்ப அன்னைக்கு சம்பவம் நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டிருந்தீங்கல்ல? ஆமா. அது இப்போதான் மேடம் ரெக்கவர் பண்ணி எங்களுக்கு கிடைச்சது. அதான் மேடம் ஓனர் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னார். இதில் இருக்க பென்ட்ரைவில் அந்த ஃபுட்டேஜ் இருக்கு மேடம். தேங்க்ஸ். சரிங்க மேடம், நான் வரேன். அப்படி அந்த பென்டிரைவ்ல என்ன இருக்கும்? ஒருவேளை நம்ம மாட்டிக்கிறதுக்கான ஆதாரம் இருக்குமோ? நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணோம்? யார் இவ? முகமே சரியா தெரியலையே. எதுக்காக பிரேக் வயரை கட் பண்றா? அப்போ இவ தான் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணமா? இந்த கேஸ்ல மூணாவதா யாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சாலே நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய பிரச்சனைக்கு விடை கிடைச்சிரும். அந்த வடிவை சாட்சி சொல்ல வச்சோம். இன்னொரு விட்னஸ் இருக்காங்க யுவர் ஆனர். யாரு அந்த விட்னஸ்? வடிவுங்க ஐயா. ஒருவேளை அந்த வடிவு நான் தான் இதுக்கு பின்னாடி இருக்கேன்னு சொல்லியிருப்பாளோ? அது சம்பந்தமான ஆதாரம் எதுவும் இருக்குமோ?
இல்ல விஷம் வைக்க சொன்னமே அப்ப யாராவது பார்த்து ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்களோ? இந்த டீ. தேங்க்ஸ்மா. இல்ல அவனை அடியாளுங்களை வச்சு கொல்ல ட்ரை பண்ணுமே, அந்த அடியாளுங்கள்ல யாராவது வாக்குமூலம் கொடுத்திருப்பானோ? இல்ல மாறன் ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பிரேக் வயரை கட் பண்ணுமே, அப்போ வீராவோட அண்ணன் செத்து போனானே அந்த இடத்துல ஏதாவது ஆதாரம் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருந்தா என்ன மாதிரி ஆதாரம் கிடைச்சிருக்கும்? பக்காவா? பக்கா மேடம். அந்த வீராக்கு மட்டும் டவுட் வந்துச்சுன்னா அப்புறம் மொத்தமா நீ மாட்டிப்படி. உன்னால தப்பிக்கவே முடியாது. என்ன பண்ணலாம்?